லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் பதிவான மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து நாங்கள் இந்த காணொளியில் பேச தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் சற்று முன் கிடைத்த செய்திகளின் அடிப்படையில் தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு இன்று அதற்கான வாத விவாதங்கள் இடம்பெற்று சற்று முன் வாக்கெடுப்பு, அதாவது பிரேரணை சம்பந்தமான வாக்கெடுப்பும் இடம்பெற்றது. இந்த வாக்கெடுப்பிலே 177 வாக்குகள் ஆதரவாக வழங்கப்பட்டிருக்கின்றது. எதிராக எந்த ஒரு வாக்குகளும் வழங்கப்படவில்லை. ஆகவே தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவது இப்பொழுது உறுதியாகி இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் இந்த பிரேரணைக்கான வாக்குகளின் அடிப்படையில் வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. முதலில் சபாநாயகர் அவர்கள் தெரிவித்திருந்தார், 113 அதிகப்படியான வாக்குகளை பெற்றால் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான இந்த பிரேரணை நிறைவேற்றப்படும் என்று. அந்த வகையில் இன்று காலை முதலே வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் 177 வாக்குகள் இந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையிலே தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து இன்று முதல் நீக்கப்பட்டிருக்கின்றார் என்று தான் உறுதியாக கூறக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வாக்கெடுப்பிலே ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அப்சென்ட் ஆகியிருந்தார். இந்த இடத்தில் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். அவர் இந்த வாக்குகளை வழங்குவதிலிருந்து விலகியிருந்தமை இவ்வாறு எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் 177 வாக்குகளால் இந்த பிரேரணை வெற்றியடைந்து இப்பொழுது போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து தேசபந்து தென்னக்கோன் விலகி இருக்கிறார். அதனால் இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்த நிலையில் அரசியல் அமைப்பு சபைக்கு போலீஸ் மா அதிபர் பதவிக்கான புதிய பெயரை ஜனாதிபதி பரிந்துரைக்க உள்ளார் என்றும் அந்த வகையில் அந்த செய்தி அவ்வாறு பதிவாகின்றது. நாங்கள் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை தொடர்பு கொண்டு கேட்கலாம். வாக்களிப்பதிலிருந்து ஏன் விலகி இருந்தார் என்பதை நாங்கள் இப்பொழுது கேட்டு பார்க்கலாம். நான் இருந்தேன் இன்றைக்கு பாராளுமன்றத்தில். நான் உள்ளுக்குள்ள இருந்தேன். என்னோட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உட்பட என்னுடைய கஜேந்திரமார் பொன்னமன் உட்பட அனைவரும் என்னோட கதைத்தார்கள். என்னென்றால் அது என்னுடைய தனிப்பட்ட இது. எங்களுடைய இந்த இந்திய நடந்த பாராளுமன்ற விவாதங்கள் அந்த கொண்டு வரப்பட்ட பிரேரணையில சட்ட ரீதியான சிக்கல் இருக்குது. அது என்னன்னா எங்களுடைய 91வது நினைக்கிறேன், சரியா எக்ஸாக்ட் ஞாபகம் இல்லை, 92 எஃப்என் நினைக்கிறேன். அதுல எங்களுடைய பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டத்துல இருக்குது. ஏதாவது ஒரு விடயம் தொடர்பாக, ஏதாவது ஒரு நபர் தொடர்பாகவோ ஒரு நீதிமன்றத்துல வழக்குகள் நிலுவையில இருக்கின்ற சந்தர்ப்பத்துல அந்த அந்த நபர் தொடர்பாகவோ அல்லது அந்த விடயம் தொடர்பாகவோ நீங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு வசனம் கூட கதைக்க இயலாதுன்னு இருக்கிறது. அவ்வாறு கதைப்பதாக இருந்தால் பாராளுமன்ற சபாநாயகர் அந்த பாராளுமன்ற உறுப்பினரை அதாவது அவருடைய உரையை நிப்பாட்ட வேண்டும் என்றும் இருக்கிறது. அதோட மேலதிகமா இருக்கிறது ஆங்கிலத்துல சில இப்படியான விடயங்கள் நீதிமன்றத்தில் இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக கதைக்கின்ற போது அந்த விடயங்கள் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு, அதாவது சப்ஜுடிஷரி ரூல் என்று சொல்வார்கள், நீதிமன்ற தீர்ப்புகளை பாதிக்காத சந்தர்ப்பத்துல கதைக்க விடலாம் என்று இருக்கிறது. ஸோ இங்க என்னென்றால் தேசபந்து தென்னக்கோன் அவர்களுடைய அது எனக்கு 100% உடன்படிக்கை இருக்கிறது. அவர் ஒரு அரசாங்கத்தினுடைய கைக்கூலியும் அந்த நேரங்கள்ல இருந்த அரசாங்கம் அராஜகங்களை செய்யறதுக்கு தேசபந்து தென்னக்கோனை பாவிச்சதையும் நான் 100% ஏற்றுக்கொள்றேன். அவரை விலத்த வேண்டும் என்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் என்னென்றால் அவர் ஒரு அம்பு, அவர் எய்தவர் அல்ல. அரசாங்கம் என்ன செய்கிறார் என்றால் அந்த அம்பை முறித்து விளையாடி கொண்டிருக்கிறது. இதால விட்டுடும். ரணில் விக்ரமசிங்க தான் அவருடைய அப்பாயின்மெண்டை கொடுத்தாள். ஸோ அந்த அப்பாயின்மெண்டை கொடுத்தவர்கள் தொடர்பான விசாரணைகளை எடுத்து அவர் விசாரணைகளை செய்யாம இவர்கள் அந்த அம்பை முறித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மக்களை ஏமாற்றத்துக்கு. ரெண்டாவது அதுல என்னுடைய பாராளுமன்ற ஸ்டாண்டிங் ஆர்டர்ல நிலையியல் கட்டளை சட்டங்கள்ல முற்றாக அதுக்கு எதிராக இருக்குது. இப்போது 9 வழக்குகள் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பாக நிலுவையில் இருக்கின்ற சந்தர்ப்பத்துல பாராளுமன்றத்தில் அந்த விடயங்களை விவாதிப்பதோ அல்லது அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் நீதிமன்றங்களை அவமதிப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் பாராளுமன்ற உள்ளுக்குள்ளேயும் செய்யலாது. இப்ப பாராளுமன்ற பிரிவிலேஜ் ஆக்டில கூட அதுல தெளிவாக இருக்கிறது. நீதிமன்றங்கள்ல இருக்கிற விடயங்கள் தொடர்பாக கதைக்கப்படுகிற சந்தர்ப்பத்துல பிரிவிலேஜ் இல்லை என்கிற விடயங்கள் கூட பாராளுமன்றத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளுக்குள்ள.
பாராளுமன்ற பிரிவிலேஜ் ஆக்டில். அப்ப அதற்கு நான் யோசிக்கல இவர்களுடைய இந்த இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணுவதும் அதை வைத்து திருப்பி எடுப்பதும் இந்த அரசியல் பழிவாங்கல்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஆளாக கூடாது. நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் என்ற அடிப்படையில இது எங்களுடைய பிரச்சனையும் இல்லை முதலாவது. இரண்டாவது இப்படியான விடயங்கள்ல வந்து நாங்கள் நியூட்ரலாக இருக்கணும். இது அவர்களுக்கு உள்ள இருக்கிற கட்சிகளுக்கு இடையான அடிபாடு. அது அந்த நேரம் ரணில் விக்ரமசிங்க உட்பட அவர்கள் அதாவது ரணில் ராஜபக்சவினுடைய அரசாங்கத்துக்கும் இப்போது இருக்கிற ஜேபி அரசாங்கத்துக்கும் இருக்கிற அரசியல் பழிவாங்கல்களுக்கு நாங்கள் ஆளாக கூடாது, அதுகளுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது அடிப்படையிலையும் நான் இன்றைக்கு அதை நடுநிலைமை வாய்த்தேன். ஆமென்றும் போடையில இல்லை என்றும் போடையில நடுநிலைமை வாய்த்தேன். ரைட், ஓகே. அப்ப அது நாமல் ராஜபக்ஷ அவர்களும் இதற்கு எதிராகவும் வாக்களிக்கவில்லை, அவரும் பதில் கூறாமல் இருந்திருக்கின்றார். அப்போ இதுவும் அவரும் இதன் காரணமாகத்தான் அப்படி செய்தாரா? இல்ல அதுல என்னென்றால் நீங்கள் பாராளுமன்ற சேம்பர் வெள்ளுக்குள்ள இருப்பதென்றால் 3 பட்டில் ஒன்று வந்து கட்டாயம் அமர்த்தி ஆகணும். ஒன்று ஆம் அல்லது அதாவது வந்து நான் அதை ஆமதிக்கிறேன் அல்லது எதிர்க்கிறேன் அல்லது நடுநிலையாக இருக்கிறேன். 3ஐயும் அமர்த்தாம இருக்கலாது. அதுல 177 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல நான் என்னோட சேர்த்து 178 பேர் இருந்தார்கள். அதுல நாமல் ராஜபக்சவோ எதிர்கட்சி தலைவரோ யாருமே அங்கே இருக்கவில்லை, அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். இருந்தவர்கள்ல 177 பேர் அவரை ஆமோதித்து வாக்களித்திருக்கிறார்கள். நான் நடுநிலைமை வைத்திருக்கிறேன், அவ்வளவுதான். இவர்களுடைய இந்த அரசியல் வந்து நாங்கள் அதுக்கு ஒரு பலிகடாக்க கூடாது. வளமையா எங்களுடைய அரசியல்வாதிகள் செய்வது ஏதாவது ஒரு அரசியல்வாதியின் பின்னால போய் அவர்களுடைய பார்ப்பு மீட்டுகளையும் அதுகளையும் இதுகளையும் வேண்டிக் கொண்டு தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் எனக்கு வாக்களித்தது அதற்காக இல்லை, இவர்களுடைய அரசியல் பழிவாங்கல்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கோ டீல் அடிப்பதற்காக இல்லை. ஆகவே நான் நடுநிலைமையா இருந்திருக்கிறேன், அவ்வளவுதான். ரைட், ஓகே. எம்பி, நான் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் தான் நான் உங்களோட கேட்டேன். என்ன காரணம் வேண்டாம், இப்போ ஒரே ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் அப்சென்ட் இருந்தது அந்த பேர் பட்டியலில். அப்ஸ்டெயின் இருக்கு. அது அப்ஸ்டெயின் வந்து அதாவது வந்து நான் இந்த வழக்குல வந்து நியூட்ரல் அல்லது கலந்து கொள்ளவில்லை, நியூட்ரல். அது நடுநிலைமை. நடுநிலைமை. ரைட், ஓகே ஓகே எம்பி, ஓகே. உங்களுடைய பதிலுக்கு நன்றி. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஆகவே எது எப்படி இருப்பினும் தேசபந்து தென்னக்கோன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் கடந்த நாட்களில் கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக சுமத்தப்பட்டு வந்த நிலையில் அவர் தலைமறைவாகி இருந்தார். தலைமறைவாக இருந்து இலங்கை நாடு பூராகவும் போலீசார் வலை வீசி தேடினார்கள். எங்குமே கிடைக்காத நபர் அவருடைய வீட்டிற்கு போலீசார் சென்று பரிசோதனைகளை நடத்தி அங்கிருக்கின்ற அவருடைய தனிப்பட்ட பொருட்கள், அதாவது அதிகமாக 1000க்கும் அதிகமான இருந்த வெளிநாட்டு மதுபான போத்தல்களை கைப்பற்றி அனைத்தையும் சீஸ் செய்து எடுத்து வரப்பட்ட நிலையில் அடுத்த நாள் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகின்றார். அவர் பாதுகாப்பாக ஒரு காரில் வந்து இறங்கி மாத்தறை நீதிமன்றத்தில் ஆஜராகி தொடர்ந்து அந்த வழக்கு சென்ற நிலையில் ஒரு கட்டத்திலே அவருக்கு எதிராக முறைப்பாடுகள் அதிகரிக்க இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டது. அவருக்கு எதிரான ஒரு விசாரணை கமிஷன் உருவாக்கப்பட்டது. ஆகவே அந்த விசாரணை கமிஷனிலே உறுதியானது இவர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார் என்று. அதனை அடுத்து இப்பொழுது பாராளுமன்றத்திலே இந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டது. அவருக்கு எதிரான ஒரு பிரேரணை. அந்த பிரேரணை இவ்வாறு 177 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். இதுதான் அந்த செய்தி. தெரியும், காலி முகத்தடலுக்கு தேசபந்து தென்னக்கோன் தலைமையிலான போலீஸ் தரப்பினர் தாக்குதல் இடம்பெறும் போது இவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை தடுப்பதற்கு இவர்கள் காலம் தாமதம் செய்தார்கள் என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டு இருக்கின்றது. இன்னும் வெலிகமவில் ஒரு ஹோட்டல் W15 என்கின்ற ஒரு ஹோட்டலுக்கு கொழும்பிலிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் 7 பேரை அனுப்பி அங்கு ஒரு பதற்ற நிலை உருவாக்கி இருந்தார். அந்த வெலிகம போலீசார் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இங்கிருந்து ரகசியமாக சென்ற அந்த அதிகாரிகள் குழுவில் ஒருவர் உயிரிழக்கின்றார். ஆகவே இது அதிகார துஷ்பிரயோகம் இங்கு தான் இடம்பெற்றிருக்கின்றது. அவருடைய தனிப்பட்ட ஒரு தேவைக்காக, அவருடைய சகாக்களுடைய தனிப்பட்ட ஒரு தேவைக்காக இங்கிருந்து CID அதிகாரிகளை ஒரு வேனில் அனுப்பி இருக்கின்றார் அந்த வெலிகம ஹோட்டலுக்கு. அங்கு சென்ற அந்த அதிகாரிகள் காணொலி பதிவு செய்த உரிமையாளரை அச்சுறுத்தும் வகையில் அவர்கள் இடம்பெற்றதன் காரணமாக அந்த இடத்திற்கு வந்த வெலிகம போலீசார் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டின் அடிப்படையில் ஒருவர் உயிரிழக்கிறார். இதன் பின்னர் தான் இந்த விடயம் பூதாகரமாக வெடித்து பெரிதானது. இப்பொழுது அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேசபந்து தென்னக்கோன் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார் என்பது திட்ட தெளிவாகிறது. இதன் பின்னர் தான் யுக்திய செயற்திட்டம் மேற்கொண்டார்கள். இந்த யுக்திய செயற்திட்டத்தின் போது
ஏராளமான இளைஞர்கள் போலியான முறைப்பாடுகள் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்ட விடயங்களும் ஒரு சில பகுதிகளில் பதிவாகி இருந்தது. போலியாக பழைய முறைப்பாடுகள் இருப்பவர்களை அவர்கள் இனங்கண்டு அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களை கைது செய்து போலீஸ் காவல் நிலையத்தில் அடைத்து எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கைகளை காண்பிப்பார்கள். இன்று இந்த போதைப் பொருள் ஐஸ் போதைப் பொருள் வைத்திருந்த இத்தனை பேர் கைது, இந்த இடத்துல கஞ்சா வைத்திருந்தவர்கள் இத்தனை பேர் கைது என்று இவ்வாறு போலியான ஒரு யுக்திய செயற்திட்டமும் இடம்பெற்றிருப்பதாக பல தகவல்கள் பதிவாகிறது. அதே போலதான் மிரியான போலீஸ் நிலையத்தில் வைத்து இளைஞர் ஒருவருக்கு அவருடைய பிறப்புறுப்பிலே, அதாவது அந்தரங்க பகுதிகளில் சித்த அழைப்பை பூசிய ஒரு விவகாரமும் குற்றச்சாட்டு இருக்கின்றது. இது இன்டர்நெட் அல்ல, அறகளை இடம்பெற்ற கால பகுதியிலிருந்து இவ்வாறான பல குற்றச்சாட்டுகள் இவர் மீது முன்வைக்கப்பட்ட நிலையில் இன்று பாராளுமன்றத்திலும் நான் சொன்ன இந்த விடயங்கள் பெரிதும் பேசப்பட்டது. ஆனால் என்னதான் பேசப்பட்டாலும் இந்த SLPP ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தரப்பினர், முக்கியமாக நாமல் ராஜபக்ஷ தேசபந்து தென்னக்கோனை பெரிதாக விட்டுக் கொடுக்கவில்லை. காரணம் தெரிந்தானே, அவர்களுடைய நெருங்கிய தோழராகத்தான் தேசபந்து தென்னக்கோன் செயற்பட்டு வந்தார். அவர்களுடைய கட்டளைக்கு தான் தேசபந்து தென்னக்கோன் செயற்பட்டார். அறகலையம் 2022 மே மாதம் 9ஆம் தேதி அலரி மாளிகைக்கு வந்த கூட்டம், அதாவது குழுவினர், நாடு முழுவதும் இருந்து வந்த ராஜபக்ஷவின் ஆதரவாளர்கள் அங்கிருந்து நேரடியாக கோகம நோக்கி வந்து அங்கு அமைதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை தாக்கியமை இவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை உள்ளே வருவதற்கு இவர்கள் தடையை ஏற்படுத்தவில்லை. இவர்கள் இடத்தில் தான் செய்திருக்கலாம், ஒரு பாரிய தடையை ஏற்படுத்தி இருக்கலாம். போலீசாரை அங்கு குவித்து அவர்களை கோகம நோக்கி வரவிடாமல் தடுத்திருக்கலாம். ஆனால் தேசபந்து தென்னக்கோன் அதை செய்யவில்லை. உயிரிழந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் சனத் நிஷாந்தவுடன் சேர்ந்து இருவரும் பேசிக்கொண்டே கோகம நோக்கி வரை தந்த பல புகைப்படங்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றது. ஆகவே அவைத்தான் சரியான சாட்சிகள். ஆகவே இன்று அவருக்கு எதிராக இவ்வாறு ஒரு பிரேரணை நிறைவேற்றப்பட்டு இப்பொழுது போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து அவர் உத்தியோகபூர்வமாக நீக்கப்பட்டு விட்டார். இனி அவருக்கு எதிரான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். எவ்வாறான சட்ட நடவடிக்கைகள் என்று பொறுத்திருந்து நாமும் பார்க்கலாம். அதன் அடிப்படையில் அடுத்த செய்தியாகத்தான் இன்று மிகவும் முக்கியமான ஒரு நாள், செம்மணி விவகாரத்திற்கு. எங்களுக்கு தெரியும், யாழ் செம்மணி பகுதியில் இதுவரை 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இடம்பெற்றது. 30 நாட்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்ற அகழ்வு பணிகளின் இதுவரை மொத்தமாக 135 எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டிருக்கின்றது. இதில் 126 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் எலும்புக்கூடுகள் இருக்கக்கூடும் என்பதை ஆராயும் நோக்கில் நேற்றைய தினம் தரைக்கீழ் ஊடுருவும் ஸ்கேனிங் GPR நேற்று அந்த பரிசோதனைகள், அந்த ஸ்கேன் பரிசோதனைகள் இடம்பெற்றது. இந்த பரிசோதனையை ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடம் தங்களுடைய உபகரணங்களை நிபுணத்துவத்தை கொண்டு நேற்றைய தினம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தின முடிவில் 20% ஸ்கேனிங் பணிகள் முடிவடைந்திருக்கின்றது. இன்றைய தினமும் இந்த ஸ்கேன் பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஸ்கேன் பரிசோதனை முடிந்த பின்னர் அதன் அறிக்கையும், முழுமையான அறிக்கை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படும். பின்னர் ஊடகங்களுக்கு முறையான விதத்திலே விவரங்கள் தெரியக்கூடியதாக இருக்கும். இதனிடையே அகழ்வு பணிகளின் போது மீட்கப்பட்ட உடைகள் மற்றும் பிற பொருட்கள் அனைத்தும் இன்றைய தினம் பகல் 1:30 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை மக்கள் பார்வைக்காக இன்றைய தினம் அரியாலை சித்துப்பாதி இந்து மயானத்தில் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது. காரணம், காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் எத்தனையோ பேர் இன்று வரை காணாமலான தன்னுடைய அந்த உறவினை தேடி அழுது பல போராட்டங்களை செய்து வருகிறார்கள். இவர்களுக்கு என்ன ஆனது ஏதானது என்று தெரியாமல் தொடர்ச்சியாக அழுது புலம்பி இன்று கொழும்பிலும் சரி, வடக்கு கிழக்கிலும் சரி, பல பகுதிகளுக்கும் சென்று பல உறவினர்கள் அழுது புலம்பி இருக்கின்றார்கள். தங்களுடைய மகனை இழந்திருக்கிறார்கள், பேரன் பேத்திகள் இருந்திருக்கிறார்கள், சகோதரர்கள் இருந்திருக்கிறார்கள். இவ்வாறு பல கொடுமைகள் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இவர்களுக்கு இன்று செம்மணி செத்துப்பாத்து இந்து மயானத்திற்கு சென்று அங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தடய பொருட்கள், இந்த 30 நாட்களும் அகழ்வு பணிகளின் போது சேகரிக்கப்பட்ட தடய பொருட்கள் நீதிமன்ற கட்டளையின் அடிப்படையில் இன்று மக்கள் பாவனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்று பிற்பகல் 1 மணி தொடக்கமே மக்கள் அங்கு வருகை தருவதை அவதானிக்கூடதாக இருந்ததாக எங்களுடைய அந்த பிராந்திய செய்தியாளர்கள் எங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் உள்ளே சென்று அந்த பொருட்களை பார்வையிட்டு வெளியே வந்தவர்கள் ஊடகவியலாளர்களுக்கு சொன்ன விடயம் என்னவென்றால்,
செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இன்று மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்ட பொருட்களில் அநேகமானவை சிறுவர்களுடையது என்று தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சில பெரியவர்களுடைய சாரம் அவ்வாறான ஆடைகளும் இருந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போல சிறுவர்களுடைய நிறைய பொருட்கள், சப்பாத்துக்கள், கைப்பைகள், கை வளையல்கள், நாங்கள் இதற்கு முன்பதாக நிறைய ஒவ்வொரு நாளும் அகழ் பணிகள் முடிவடைந்து அந்த உத்தியோகபூர்வமான புகைப்படங்களினூடாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த பொருட்கள் இன்றைய தினம் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது. ஆகவே நிறைய பேர் இன்று வரை தந்த அந்த பொருட்களை பார்வையிட்டு இதில் ஏதாவது ஒரு பொருள் எங்களுடைய உறவுடைய பொருளாக இருக்குமா, என்னுடைய மகனுடைய பொருளாக இருக்குமா, என்னுடைய பேரன் பேத்தியுடைய பொருளாக இருக்குமா, என்னுடைய சகோதரனுடைய பொருளாக இருக்குமா என்று பார்த்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதை எப்படி அவர்கள் உறுதிப்படுத்த போகின்றார்கள் என்பது குறித்து எம்மால் கூற முடியாது. அது அந்த இடத்தில் சென்று பார்ப்பவர்களுடைய மனநிலையை பொறுத்தது. அவர்கள் அறிந்திருந்தால் நிச்சயமாக அந்த இடத்திலேயே அவர்கள் கூறக்கூடியதாக இருக்கும், இது எங்களுடைய உறவுகளுக்கு சொந்தமான ஒன்று, அவர்கள் பயன்படுத்தியது ஒன்று என்று. ஆனால் இது எவ்வாறு சாத்தியப்பட போகின்றது என்பது குறித்து நமக்கு எதுவும் சொல்வதற்காக முடியாது. இது நீதிமன்ற கடலின் அடிப்படையில் நடக்கின்ற ஒரு விடயம். அவை இதன் முழுமையான அறிக்கைகள் இப்பொழுது செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்திலிருந்து ஒரு முழுமையான அறிக்கை எங்களுக்கு கிடைக்கப்பெறும். அந்த அறிக்கையும் உங்களுக்கு இந்த காணொளி நிறைவிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அங்கு இருக்கிற சட்டத்தரணிகள் ஊடகங்களுக்கு உத்தியோகபூர்வமான விவரங்களை வழங்குவார்கள். அதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உத்தியோகபூர்வமான முடிவுகள். ஆகவே நாம எதனையும் கூற முடியாது, உத்தியோகபூர்வமற்ற தகவல்களை சொல்ல முடியாது. அங்கு இருக்கின்ற சட்டத்தரணிகள் கள பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பரிசோதனை மேற்பார்வைகள் செய்து கொண்டிருக்கின்ற சட்டத்தரணிகள் இன்று மாலை அறிவிப்பார்கள். அந்த காணொலியும் நாங்கள் இதன் காணொலியில் நிறைவில் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் அங்கு வருகை தந்த மக்கள் என்ன மாதிரியாக வருகை தந்து செல்கின்றார்கள் என்று. இன்றைய தினம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இடம்பெற்ற அகழ்வு பணிகளின் போதும் இன்னும் மேலதிகமாக எலும்பு கூட்டு தொகுதிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையும் இப்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த அறிக்கையின்படி யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித புதைக்குழிகளில் இருந்து இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை புதிதாக 6 எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகளில் 4 முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த 16 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 65 எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி பகுதியில் தடவியல் அகழாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடவியல் அகழாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைக்குழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் 31வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி கடந்த 16 நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் இன்றைய தினம் வரையில் 65 எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழிகளில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக 40 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் போது இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 4 எலும்பு கூட்டு தொகுதியுடனாக 130 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் 141 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையும் செம்மணியில் தற்போதுள்ள மனித புதைக்குழிகளை விட ஆயுளில் மேலும் மனித புதைக்குழிகள் உள்ளனவா என்பதை ஆராயும் நோக்கில் GPR ஸ்கேன் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டதாகத்தான் இன்றைய தினம் அகழ்வு பணிகள் சம்பந்தமான உத்தியோகபூர்வ அறிக்கையினூடாக எங்களுக்கு
தெரியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த அறிக்கை மாத்திரமல்ல, இது சம்பந்தமாக அங்கு மேற்பார்வை கடமைகளில் ஈடுபட்ட சட்டத்தரணிகள் ஊடகங்களுக்கு என்ன தெரிவித்தார்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். தித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழியின் 31வது நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை 8:30 மணி முதல் தற்போது வரை இடம்பெற்று வருகிறது. நேற்றைய தினம் செய்யப்பட்ட ஸ்கேன் பரிசோதனை இன்றைய தினமும் காலை 8:30 மணி முதல் 2 மணி வரை தொடர்ச்சியாக செய்யப்பட்டதுடன் முடிவடைந்த ஸ்கேன் பரிசோதனைகளின் பரிசோதனை அறிக்கை வரும் 3 வார காலத்துக்குள் நீதிமன்றத்திற்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் அணியினரால் சமர்ப்பிக்கப்படுறதுக்கு உள்ளது. அதேவேளை இன்றைய நாள் புதிதாக 6 மனித எலும்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டதும் புதிதாக ஏற்கனவே அடையாளப்பட்ட எலும்பு தொகுதிகளில் 4 எலும்பு தொகுதிகள் புதிதாக எடுக்கப்பட்டது. இந்த அடிப்படையில் மொத்தமாக 141 மனித எலும்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டதுடன் 128 மனித எலும்பு தொகுதிகள் மொத்தமாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. 130 மொத்தமாக அடையாளப்படுத்தப்பட்டதில் 130 மனித எலும்பு தொகுதிகள் முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டதற்கு இணங்க நீதிமன்றத்தினால் இன்று சான்று பொருட்கள் காட்சிப்படுத்தல் என்பது காணாமல் போன குடும்பத்தவர்களுக்கும் அதே வேளையில் பொதுமக்களுடைய பார்வைக்காகவும் மதியம் 1:30 தொடக்கம் பிற்பகல் 5 மணி வரை நடைபெற்றது. குறித்த காட்சிப்படுத்தல் நிகழ்வுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட மாணவர்கள், அதே வேளையில் சட்ட வைத்திய அதிகாரிகள், உளநல வைத்திய பிரிவினுடைய வைத்திய அதிகாரி ஆகியோர் பங்கு பற்றியதுடன் இந்த நிகழ்வு ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக உள்வாங்கப்பட்டு யாழ்ப்பாண நீதிவான் கௌரவ ஆனந்தராஜா தலைமையில் இடம்பெற்றது. இந்த பார்வைப்படுத்தல் நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் அதே வேளையில் பொதுமக்களும் பங்களிப்பு செய்து காட்சிப்படுத்தலை பார்வையிட்டதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதே போல அகழ்வு பணிகள் நாளைய தினமும் தொடரும். மொத்தமாக 43. 43 சான்று பொருட்கள் தான் காட்சிப்படுத்தப்பட்டது. ஏன்னு சொன்னால் 54 சான்று பொருட்களில் தனி மனிதன் சாராத ஏனைய சான்று பொருட்களும் இருந்ததால் அது விலக்களித்து தான் ஆக தனி மனிதனோட தொடர்போட எலும்பு தொகுதிகளோட தொடர்பான சான்று பொருட்கள் மாத்திரமே காட்சிப்படுத்தலுக்கு வைக்கப்பட்டது. என்னன்னு சொன்னால் அடையாளப்படுத்தல் என்ற நோக்கத்தோடு தான் இந்த காட்சிப்படுத்தல் நடைபெற்றதா. சந்தேகத்துக்கிடமாக அல்லது உத்தேச ரீதியாக இருக்கலாம்னு என்று அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் தற்போது செய்யப்பட்டிருக்குது. அதனுடைய அறிக்கை தான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இருக்கு உத்தேசப்படுத்தப்பட்ட பகுதிகள்னு அந்த அடையாளப்படுத்த பகுதிகளில் முழுமையாக முடிவடையும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களோடு அடையாளம் காண வந்தார்கள். ஏதேனும் பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டதாக இன்றைய தினத்தில் காட்டப்பட்டதில் எதுவுமே அடையாளப்படுத்தப்படும். எதிர்வரும் நாட்களில் இது மாதிரி அடையாளப்படுத்த நடைபெற இது முதலாவது தொகுதியாக அடையாளப்படுத்தப்பட்ட பொருட்களில் இருந்து தான் காட்சிப்படுத்தப்படும் நடைபெற்றது. எதிர்வரும் காலங்களையும் சான்று பொருட்கள் மேலதிகமாக தனிமனிதனோடு தொடர்புடையது கிடைக்கப்பெறுமாக இருந்தால் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அந்த தகவல்களுடன் நாங்கள் இன்று இந்த காணொலியை நிறைவு கொண்டு வருகின்றோம். இது சம்பந்தமான இன்னும் முழுமையான மற்றும் மேலதிக விவரங்கள் அடங்கிய இன்னும் ஒரு சிறப்பு காணொலியுண்டாக நாங்கள் உங்களை சந்திக்கவிருக்கின்றோம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். லங்கா ஸ்ரீ செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லிசி ஹரனுடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.